என்ன குட்டீஸ், நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? டான்ஸு, ட்ராமா, ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணாங்க? சூப்பராக இருந்துச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரேன்னாங்க. அது யாருன்னு தெரில. எனக்கு தெரியும். அது யாருன்னு தெரியுமா? எனக்கு கிறிஸ்மஸா? எனக்கு கிறிஸ்மஸ் இன்னும் வரல. யாரு? தாத்தாவா? யார் தாத்தா? ஏன் தாத்தாவா? ஓ, கிறிஸ்மஸ் தாத்தாவா? சரி சரி. ஆனால் இப்போ நான் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? நான் கம்ப்யூட்டரில் பாட்டு பாடாமல் வர மாட்டேன் அப்படிங்கிறாருப்பா. பாட்டு பாட்டா உள்ள வருவேங்கிறாரு. கை தட்டுறாமா யார? கம்ப்யூட்டர் பாட்டு பாடுப்பா. கை தட்டி எல்லாரும். தாத்தா வாங்க. பசங்களா பசங்களா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே. பரிசோடு தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே. நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே. ஆடி பாட குழந்தைகளே பாட்டு. இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே. ஆடி பாட குழந்தைகளே ஓடி வாருங்க. தாத்தா வந்தேனே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே. நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. பாட்டு பாட்டு. பாட்டு பாட்டு போதும். நள்ளிரவு வேளையிலே ஆயராயந்து தூங்கையிலே மாறி புது நள்ளிரவு வேளையிலே ஆயராயந்து தூங்கையிலே மாறி புது ஒளி வெள்ளம் பாய்ந்து விட்டதுவே. இடையரெல்லாம் நடு நடுங்க ஆடு மாடு புதரில் மறைய. இடையரெல்லாம் நடுங்க ஆடு மாடு புதரில் மறைய. தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே. தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே. தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே. நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே. நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. என்ன ரொம்ப லேட்டாக வரீங்க? தாத்தா வேஷம் போட ஆளில் பேராண்டி. நம்மளே மேக்கப் போட்டு நம்மளே வர வேண்டியதாக இருக்குது. பார்த்தாலே தெரியல. பார்த்தாலே தெரியும் மேக்கப் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. சரி தாத்தா, சரி தாத்தா, உங்களுக்கு கேட்கணும்னு வச்சுருந்தேன். இத்தனை நேரம் நீங்கள் வரீங்க. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் எப்பயும் சொல்ல போகிறீங்களா இல்லை புதுசாக சொல்ல போகிறீங்களா? ஹலோ, யார் பேசுறது? ஆமாம், நான் ஆகாஷ் தான். ஓ, அப்பாவா? அப்பா பெரிய கம்பெனியில் இருக்காரு சென்னையில். அங்கே தான் வேலை பார்க்குறாரு. நான் இங்கே சும்மா ஒரு வேலை விஷயமா சிவகாசிக்கு வந்தேன். அப்படியே ஒரு வீட்டை வாங்கி போட்டேன். அப்படியே இங்கே இருக்கேன். பேராண்டி, இவங்க கிராமத்தால் தானே? இவங்க அப்பா கிராமத்தில் ஒரு நல்ல மனுஷன்யா. ஏன் சொந்த ஊரே சொல்ல மாட்டேங்கான்? பெரிய உருட்டா இருக்கு. பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் பிரதர் உங்களுக்காண்டி இயேசுபாட்ட ஜெபம் பண்ணேன். அப்படியா பிரதர்? ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதுக்குள்ளே உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டாரு பிரதர். எல்லாம் இயேசுவோட மகிமை பிரதர். ஆமா பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். பேராண்டி, இப்போதான் அந்த பையனை பற்றி அவங்க வஞ்சிட்டு போனா. அதுக்குள்ளே ஜெபம் பண்ண ஏசப்பா அவங்களை கூட்டு வந்துட்டாருங்கிறாரு. பெரிய உருட்டா இருக்குல்ல. இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? பொய் ரொம்ப பேசுறோம். பொய் யாருக்கு பிடிக்கும்? சாத்தான் தான் பிடிக்கும். பொய்க்கு பிதா யாரு? சாத்தான் தான். நம்ம நிறைய நாங்கள் நம்மளை பெருமை பாராட்டுறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்? சாத்தான் பிள்ளையா இருக்கிறோம். சரியா? எப்போதும் உண்மையா இருக்கணும். நம்ம பிதா யாரு? உண்மையில தேவன். அதனால நம்மளும் என்ன செய்யணும்? எப்போதும் உண்மையா இருக்கணும். என்ன பேராண்டி? சரி தாத்தா, எல்லாம் ஃபோன்னு இருக்காங்க, அது சொல்லலாமே. என்ன பேராண்டி, காது கேட்கல? இல்லை, கேட்டுரும். இப்படி சொல்கிற கேட்டுரும். ஃபோன் இருக்காங்க. பேராண்டி, சர்ச்சுக்கு வந்து ஃபோன் நோன்றதெல்லாம் ஏசவா பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வர்றோம்?
ப்ரே பண்ணி அவங்க இதை சரி, நிறைய நேரங்கள்ல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது 9 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு எல்லாரும் போவீங்க? கரெக்டாக 8:30 எத்தனை மணிக்கு போவீங்க ஸ்கூலுக்குண்ணா? அது 8:30 போயிடுவீங்களே. வேலைக்கு போகணுன்னா 9 மணிக்குன்னா கரெக்டாக 9 மணிக்கு போயிடுறோம். சர்ச்சுக்கு எப்போ போவீங்க? சர்ச்சுக்கு எப்போ வரீங்க? சர்ச்சுக்கு 8:30 9:30 10 மணிக்கு வந்தால் போதும். தாத்தா எல்லாம் ஆசைப்படுறாங்க. நீங்க சர்ச்சுக்கு எப்போ தாத்தாக்கு வரீங்க? வயசாச்சியா, அதனால ஒரு 9:30 தான் வருவேன். நடந்து வர நீங்களே அப்படி சொல்லாம தாத்தா, உங்களை நீங்களே அப்படி சொல்லலாமா? பிள்ளைகள்லாம் கிளப்பிட்டு வரணும்ல ஐயா. அது சரி சரி சரி, பாட்டிக்கு நிறைய வேலை இருக்கும். ஆமா, பாட்டியும் கிளப்பணும். பாட்டிக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு லேட் ஆயிரும். பார்த்தாலே தெரியுதுல்ல, பார்த்தாலே தெரியுது. சாப்பாடு போட்டு போட்டு இது போல. சரி தாத்தா, என்ன பசங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே பெரியவங்களுக்கு? இது சண்டே காசு போடுறப்ப பின்னாடி ஃபோன் நோண்டிருக்காங்க, அதை சொல்லலாமே. அதை பின்னாடி அதான் நோண்டுறாங்க. சர்ச்சுக்கு வர்ற வாலிபர்களும் சிறுவர்களையும் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, சர்ச்சு முடிஞ்சோடனே சண்டே கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, பாஸ்ட் என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அது யார் கேட்கறதுப்பா? எல்லாம் ஃபோனில் இப்படி இப்படி இப்படிலாம் போகுது, கை இப்படி ஆயிரும் போல, இப்படியான போய்கிட்டு இருக்கு. நம்ம 2 மணி நேரம் கத்தறக்காக கொடுக்கணும். அதுக்கு அந்த டயத்தில் நம்ம செல்ல என்ன செய்யலாம், என்ன நோண்டலாமா? இல்லை இல்லை, நோண்ட இந்த சண்டே தான். மற்றபடி கம்மியில் ஓட்டி வேலை விடனா அப்போதான் எழுதாங்க, அதுவும் வர முடியாது. அது என்ன செய்ய முடியும், பசங்க கஷ்டப்படுறாங்களே. கத்தருக்கு பயந்தா நமக்கு சர்ச்சுக்கெல்லாம் கட்டாயத்துக்கு வருவோம். சரியா? இந்த புதிய வருஷத்துல எல்லாரும் சர்ச்சுக்கு கரெக்டாக வாங்க, உண்மையா இருங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். பாய்.